நியூஸ் அப்புறம் சேனல் நம்ம எங்கே போகிறோம்னா திருச்சியில் கூரை கடை தான் போகிறோம். கூரை கடையில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். அங்கே நாங்கள் வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தோம். அவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூரை கடை திருச்சியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. திருச்சி எஃப்எஸ்எம் ஹைப்பர் மால் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பொன்மலை போகிற வழியில் ஒன்று இருக்குது. பொன்மலை பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து மார்னிங் 9 o'clock வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 8 o'clock நாங்கள் போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் அவங்க எப்படி பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். ப்ரோ இதில் கீ போட்டிருக்கு, கீ ஆயில் போட்டிருக்கு, ரிஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கு, பச்சை மிளகாய் போட்டிருக்கு, பூண்டு போட்டிருக்கு, முழு பூண்டு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். சில்லி பவுடர் ப்ரோ. ஓகே சில்லி பவுடர். புதினா. மல்லித்தூள் தான். ஓகே பூண்டு பேஸ்ட். ஆமாம் ப்ரோ. ஓகே பூண்டு. ப்ரோ கல்லுப்பு சால்ட்டு. இப்போ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேஜி? 70 கிலோக்குள்ள பிரியாணி. 70 கிலோக்குள்ள. ஓகே.
15 minutes later. ஓகே, மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை நம்ம இப்போ சாப்பிடுவோம். பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நெய் போட்டுருவாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்குது வேறு லெவலில். இவ்வளோ பேத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறவே இல்லை. அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.